வணக்கம். ஜோதிடர் சேலம் உமாராணி. இன்றைய பதிவு இன்னைக்கு பார்க்கக்கூடிய பதிவு என்ன அப்படின்னா 2026 திருக்கணித பஞ்சாங்கம் படி குரு பயிற்சி பலனை பார்க்கலாங்க. மகர ராசி நேர்களுக்கு இப்போ மகர ராசி நேர்களுக்கு பாருங்க, குரு பகவான் ராசிக்கு 7ஆம் இடத்துல பயிற்சி அடைகிறாரு. அதாவது என்ன அப்படின்னா, இந்த ஒரு வருட காலம் பாருங்க, உங்களுடைய ராசிக்கு 6ஆம் இடத்துல இருக்கக்கூடிய குரு பகவான் உங்களுடைய ராசிக்கு 7ஆம் இடத்துக்கு உச்சம் பெறக்கூடிய அமைப்பு. இந்த வருடம் 2026 குரு பயிற்சி பலன். சரிங்களா? இந்த குரு பகவான் என்ன மாதிரி பலன் கொடுப்பாரு, என்ன மாதிரி யோகமான அமைப்பு கொடுப்பாரு, இந்த வருடமாவது நல்ல பலன்கள்லாம் தரக்கூடிய அமைப்புல குரு இருக்காரா, அதெல்லாம் எப்படின்னு விரிவான பதிவா பார்க்கலாங்க. இப்போ குரு பகவான் 2026 திருக்கணித பஞ்சாங்கப்படி எந்த நாள், அதாவது எந்த தேதியில பயிற்சி அடைகிறாரு, அதோடைய நேரம் என்ன, அதெல்லாம் விரிவா தனி பதிவாகவே கொடுத்துருக்காங்க. போய் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. இந்த வருடம் குரு பகவான் பாருங்க, தன்னுடைய உச்ச வீட்டுக்கு, கடகராசிக்கு குரு பகவான் உச்ச வீடு ஆகும் குரு பகவானுக்கு. சரிங்களா? அந்த உச்ச வீட்டுக்கு பயிற்சி ஆகி வரக்கூடிய நேரம் என்ன, அதாவது நாள் நேரம் என்ன, அதே போல அதிசாரமாக குரு பகவான் கடக ராசியில இருந்து முன்னோக்கி சிம்ம ராசிக்கு ஒரு 3 மாத கால அளவு இருந்து அங்க வக்கரகதி அடைந்து திருப்பியும் பின்னோக்கி தான் இருந்த ராசியான கடக ராசிக்கு செல்லக்கூடிய நேரம். இது எல்லாமே விரிவான பதிவாகவே நான் தெளிவான பதிவாகவே கொடுத்துருக்கேங்க. போய் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க இந்த குரு பகவான் எப்போ பயிற்சி அடைகிறாரு அப்படின்னு. இப்போ இந்த மகர ராசி நேயர்களுக்கு இந்த குரு பகவான் இந்த ஆண்டு எங்க வராருன்னா, ராசிக்கு 7ஆம் இடத்துல உச்சம் பெற்று ராசியை பார்க்கக்கூடிய அமைப்பு. இந்த போன வருடம் பாருங்க, குரு பகவான் உங்களுடைய ராசிக்கு 6ஆம் இடத்துல இருந்து மறைந்து இருந்து கொஞ்சம் பிரச்சனைகள், சங்கடங்கள் இருந்திருக்கும். பண பிரச்சனையில இருந்து, குடும்பத்துல இருந்து, எல்லா விஷயத்திலுமே கொஞ்சம் மன சங்கடங்கள், உடல் ஆரோக்கியம் சீராம இல்லாம இந்த மாதிரி சில பிரச்சனைகள் மகர ராசிக்கு இருந்தா அப்படின்னா, இந்த வருடம் குரு பயிற்சி பாருங்க, உங்களுக்கு எல்லாமே நல்லபடியான பலனை தரக்கூடிய அமைப்புல தாங்க இருக்குங்க. உங்களுடைய ராசிக்கு பாருங்க, அந்த குரு பகவான் 3-12ஆம் அதிபதியாக வரக்கூடிய குரு பகவான் உங்களுடைய ராசிக்கு 7ஆம் இடத்துல போய் உச்சம் பெறக்கூடிய அமைப்பு. குருவின் சிறப்பு என்ன அப்படின்னா, குரு இருக்கிற இடத்தை விட பார்க்குற இடத்த வளர்ப்பாரு, பார்க்குற இடத்த வளர்ச்சி அடைவாரு, செய்வாரு. ஏன்னா குரு பார்வை கோடி நன்மையை தரக்கூடிய அமைப்பு. அப்படிங்கிற ஒரு அமைப்புல குருவின் பார்வை உங்களுடைய ராசிக்கு எங்கெங்க விழுது அப்படின்னு எடுத்துக்கிட்டா, குரு பகவானுடைய பார்வை பாருங்க 7ஆம் இடத்தில் நின்று, கோச்சார குரு பகவான் 7ஆம் இடத்திலான கடக ராசியில உச்சம் பெற்று நின்று அவர் பார்க்கக்கூடிய பார்வை உங்களுடைய ராசிக்கு 11ஆம் இடமான உபஜயஸ்தானமான லாபஸ்தானத்தை பார்க்கிறாரு. குரு பகவான் ஏற்கனவே உங்களுடைய ராசிக்கு 3ஆம் இடமான உபஜயஸ்தானத்துக்கு, வெற்றி ஸ்தானத்துக்கு அதிபதியான குரு பகவான் 7ஆம் இடத்துல நின்று இன்னொரு உபஜயஸ்தானமான லாபஸ்தானத்தை பார்க்கக்கூடிய அமைப்பு, 11ஆம் இடத்தை பார்க்கக்கூடிய அமைப்பு. அப்படிங்கிறதுனால இன்னும் சிறப்பான கூடுதலான நன்மைகள் தரக்கூடிய அமைப்புல தாங்க இருக்காரு. ஏன்னா ஒவ்வொரு ஜாதகருக்கும் பாருங்க, லாபம் எந்த அளவுக்கு அவங்களுக்கு கிடைக்கும். ஒரு 10 ரூபா போட்டா ஒரு மேல ஒரு 5 ரூபா 10 ரூபா சேர்த்து கிடைக்கணும், லாபம் கிடைக்கணும் தான் எல்லாருமே சொந்த தொழில் செய்கிறோம், வேலைக்கு போறோம், நல்லா சம்பளம் கிடைக்கணும், இந்த மாதிரி லாபத்தை சம்பாதிக்கிற நோக்கத்தோடு தான் எல்லாம் இருக்கும். ஒருவருக்கு லாபம் எந்த அளவுக்கு கிடைக்கணும் அப்படின்னா, நாம 11ஆம் இடத்தை எடுத்து தான் பார்ப்போம் எந்த அளவுக்கு லாபம் கிடைக்கும் அப்படின்னு. அந்த 11ஆம் இடத்தையே தனத்துக்கு காரகரான குரு பகவான் பார்க்கக்கூடிய அமைப்பு. அப்படிங்கறதுனால அவர் முயற்சி ஸ்தானாதிபதி. அப்படிங்கறதுனால நீங்க எந்த அளவுக்கு முயற்சி செய்றீங்களோ அந்த அளவுக்கு பண வரவு இருந்துகிட்டே இருக்குங்க. பண லாபம் சேர்ந்துகிட்டே இருக்கும். பணம் உங்களுக்கு சேர்ந்துகிட்டே இருக்கக்கூடிய அமைப்பு. சரிங்களா? அந்த மாதிரி அமைப்புல தான் இந்த குரு பகவான் இருக்காரு. அவர் விரையாதிபதி வலுக்கிறாரேன்னு பார்க்கறாங்க. விரையாதிபதி வலுத்தாலும் அவங்க பார்க்கக்கூடிய இடம் நல்ல அமைப்புல இருக்கு. லாபஸ்தானத்தை பார்க்கறாரு. அடுத்தது உங்களுடைய ராசியை பார்க்கறாரு. இங்க குரு பலம் இருக்கக்கூடிய அமைப்பு. அப்படிங்கறதுனால அவர் முயற்சி ஸ்தானாதிபதி. அப்படிங்கறதுனால நீங்க எந்த அளவுக்கு முயற்சி செய்றீங்களோ அந்த அளவுக்கு லாபத்தை கொடுக்கக்கூடிய அமைப்புல இந்த குருவின் பார்வை இருக்கு. சரிங்களா? அடுத்தது 11ஆம் இடம் அப்படின்னு எடுத்த மூத்த சகோதர ஸ்தானம். அப்படிங்கிற ஒரு அமைப்புல உங்களுக்கும் உங்க மூத்த சகோதரருக்கும் இருக்க ஒற்றுமை கூடுதலா இருக்கக்கூடிய அமைப்புங்க. அதாவது இது வரைக்கும் கூட பிறந்தவங்களுக்கு மூத்த சகோதரருக்கோ சகோதரி மூலமா
பிரச்சனைகள், சங்கடங்கள், கருத்து வேறுபாடுகள் ஏதாவது இருந்தாலும் இந்த குரு பயிற்சிக்கு அப்புறம் ஒன்று சேர்ந்து இருக்கக்கூடிய அமைப்பு, ஒத்துமையாக வாழக்கூடிய அமைப்பு, ஒரு விசேஷம் நல்லது கெட்டது கூட வந்து கூட பிறந்தவங்க வரலையே அப்படின்னு நீங்கள் கவலைப்பட்டீங்கன்னா இந்த குரு பயிற்சிக்கு அப்புறம் உங்கள் வீட்டில் நடக்கக்கூடிய விசேஷங்களுக்கெல்லாம் உங்கள் கூட பிறந்தவங்க வந்து சேரக்கூடிய அமைப்பு இந்த மாதிரி அமைப்பில் தாங்க இருக்கு. ஏன்னா குரு பகவானுடைய பார்வை பாருங்க 3ஆம் இடத்துக்கும் 11ஆம் இடத்துக்கும் விழுது. 3ஆம் இடம்னா இளைய சகோதர ஸ்தானம், 11ஆம் இடம்னா மூத்த சகோதர ஸ்தானம். அடுத்தது உங்கள் ராசியை பார்க்கக்கூடிய அமைப்பு. இங்க என்ன அமைப்பு காட்டுதுன்னா உங்களையும் உங்க கூட பிறந்தவங்களையும் மூத்தவங்களையும் இளையவங்களையும் காட்டக்கூடிய அமைப்பிலே குரு பார்க்கறாங்க. அப்படின்னா நீங்க குடும்பமா ஒன்று சேர்ந்து நல்ல காரியங்கள் எல்லாம் செய்யக்கூடிய அமைப்பு, சுப காரியங்களுக்கு வந்து ஒன்று சேர்ந்து வந்து இருக்கக்கூடிய அமைப்பெல்லாம் உங்களுக்கு சேரக்கூடிய அமைப்புங்க. அண்ணன் தம்பி ஒத்துமை நீடித்தா இருக்கக்கூடிய அமைப்பெல்லாம் இந்த குரு பயிற்சியில உண்டு உங்களுக்கு. சரிங்களா? அடுத்தது உங்கள் ராசியை பார்க்கறாரு இல்லைங்களா குரு பகவான், என்ன மாதிரி பலன் கொடுப்பாரு? ராசிக்கு குரு பலம் இருக்கு அப்படிங்கிற ஒரு அமைப்புல மகர ராசி நேர்களுக்கெல்லாம் திருமணம் தள்ளி போயிட்டே இருக்கு, தட்டிக்கிட்டே இருக்கு. பொண்ணுக்கோ பையனுக்கோ வந்து மகர ராசியில பிறந்தவங்களுக்கு வரன் அமையல, நல்லபடியா நல்ல குடும்பமா அமையல, நாங்க ரொம்ப நாளா தேடிட்டு இருக்கோம், இந்த மாதிரி நீங்க நினைச்சிட்டு இருந்தீங்க அப்படின்னா இந்த மகர ராசி நேர்களுக்கு குரு பயிற்சிக்கு அப்புறம் நல்ல இடத்துல இருந்து வரன் தேடி வரக்கூடிய அமைப்புங்க. நல்லபடியா திருமணம் அமையக்கூடிய அமைப்பிலேயே இந்த குருபலம் இருக்கிறதுனால உங்களுக்கு திருமணம்க்கு வந்து கைகூடக்கூடிய அமைப்பாகவே இருக்குங்க. சரிங்களா? அது மட்டும் இல்லைங்க, குடும்பத்துல சுப காரியங்கள் சுப விஷயங்கள்லாம் அதிகமா நடக்கக்கூடிய வாய்ப்புண்டு, சுப செலவுகள் அதிகமா நடக்கக்கூடிய வாய்ப்பு, இந்த மாதிரி பலன்கள்லாம் தரக்கூடிய அமைப்பாகவே இருக்குங்க. ஏன்னா விரையாதிபதியாக இருந்தாலும் போய் 7ஆம் இடத்துல இருந்து உங்க ராசியை பார்க்கறதுனால சுப செலவுகள் அதிகமா தரக்கூடிய அமைப்பெல்லாம் உண்டு அப்படிங்கிறது உண்டுங்க. அடுத்தது உங்களுடைய ராசிக்கு வந்து பாருங்க 3ஆம் இடமான வெற்றி ஸ்தானத்தை பார்க்கறாரு, தன் ராசியே பார்க்கறாரு குரு பகவான். ஏற்கனவே அந்த ராசியில பாருங்க கோச்சாரத்தில் உங்களுடைய ராசி அதிபதி 2ஆம் இடத்து அதிபதி சனி பகவான் போய் அங்க இருக்காரு, அவரை குரு பார்க்கறாரு. இங்க குடும்ப வளர்ச்சி நல்லா இருக்கும், குடும்பத்துக்காக நீங்க முயற்சி செய்யறது எல்லாம் வெற்றி அடையக்கூடிய அமைப்பு, குடும்ப முன்னேற்றம் நல்லா இருக்கும், குடும்பத்துல கௌரவம் இருக்கும் உங்களுக்கு. அது மட்டும் இல்லைங்க, உங்க குடும்பத்தை வெளியே சொன்னாவே 4 பேருக்கு தெரிகிற மாதிரி இந்த வருடம் வரக்கூடிய அமைப்பு, இந்த மாதிரி அமைப்பெல்லாம் இந்த வருடம் உங்களுக்கு கொடுக்கக்கூடிய அமைப்பாகவே இருக்குங்க. உங்க இளைய சகோதர சகோதரிகளுக்கு திருமணம் வைபவம் நடக்கக்கூடிய அமைப்பு, அவங்களுக்கு வரன் தேடிட்டு இருக்கீங்கன்னா உங்க மூலியமா அவங்களுக்கு வரன் தேடி வரக்கூடிய அமைப்பு, நீங்களே முன்ன நின்று திருமணம் செஞ்சு வைக்கக்கூடிய அமைப்பு, இந்த மாதிரி சுப காரியமெல்லாம் நடக்கக்கூடிய அமைப்புங்க. புத்திர பாக்கியம் எதிர்பார்த்துட்டு இருக்கீங்கன்னா இப்போ இந்த வருடம் வந்து உங்களுக்கு குருபலம் இருக்கிறதுனால உங்க ராசியே பார்க்கறதுனால அவர் தனத்துக்கு காரகர மாதிரியே புத்திர காரகர் அப்படிங்கறதுனால புத்திர பாக்கியத்தையும் தரக்கூடிய அமைப்பெல்லாம் இருக்கு. அப்படி குருபலம் இருக்கிறதுனால புத்திர பாக்கியத்தையும் தரக்கூடிய அமைப்பு உங்களுடைய ஜனனகால ஜாதகத்துல 5ஆம் இடம் 5ஆம் அதிபதி வந்து நல்ல அமைப்புல இருந்து திசா புத்தியும் ஒத்துழைப்பு இருந்தா உங்களுக்கு புத்திர பாக்கியமும் கிடைக்கக்கூடிய அமைப்பிலே இந்த குரு பகவான் இருக்காங்க. இந்த குரு பகவான் பொறுத்த வரைக்கும் உங்களை நன்மையும் யோகத்தையும் தரக்கூடிய அமைப்பு தாங்க. அது மட்டும் இல்லைங்க, திருமணம் நடந்து அந்த உங்களுக்கு வந்து மகர ராசி நேர்களுக்கு திருமணம் நடந்து அது ஏதாவது பிரச்சனையாகி அது பிரிவினை வரைக்கும் போய் டைவர்ஸ் ஆயிருக்கு, அடுத்த திருமணம் மறு திருமணத்துக்கு வரன் பார்த்துட்டு இருக்கீங்க, அதாவது நல்லபடியா அமையுமா, அந்த வாழ்க்கையாவது இவங்களுக்கு நல்லதா இருக்குமா? ஏன்னா 7.5 சனியெல்லாம் கடந்து போயிருக்கீங்க மகர ராசி நேர்கள். இந்த மாதிரி அமைப்புல இருக்கிறதுனால ஒரு சிலருக்கு பாருங்க குடும்ப பிரிவினை பிரச்சனை டைவர்ஸ் இந்த மாதிரி ஆகி மறு திருமணம் தேடிட்டு இருக்கக்கூடிய அமைப்பெல்லாம் இருக்கும் இல்லைங்களா மகர ராசி நேயர்களுக்கு. அவங்களுக்கெல்லாம் பாருங்க இது பொன்னான காலமாக இருக்குங்க. இங்க 11ஆம் இடமான மறு கலஸ்தரஸ்தானத்தை வந்து குரு பகவானே மங்களக்காரகனான குரு பகவானே பார்க்கக்கூடிய அமைப்பு அப்படிங்கறதுனால அவர் முயற்சி ஸ்தானாதிபதி அப்படிங்கிற ஒரு அமைப்புல உங்களுக்கு மறு திருமணம் அமையக்கூடிய வாய்ப்பு உண்டுங்க. 11ஆம் இடத்துக்கு 2ஆம் இடமான குடும்ப ஸ்தானா அதிபதியே அந்த 11ஆம் இடத்தை பார்க்கறதுனால அதாவது மறு குடும்பம் அப்படின்னு 2வது திருமணம் அந்த குடும்பம் எப்படி இருக்கும் அப்படின்னு நம்ம ஜாதக ரீதியா பார்க்கக்கூடிய அமைப்பை 11ஆம் இடத்துக்கு 2ஆம் இடமான ராசிக்கு லக்னத்துக்கு 12ஆம் இடத்தை தான் நம்ம எடுத்து பார்ப்போம். இந்த மாதிரி அமைப்புல அந்த ஸ்தானாதிபதி உச்சம் பெற்று 11ஆம் இடத்தையே பார்க்கக்கூடிய அமைப்பு அப்ப இந்த மாதிரி இருக்கிறதுனால மறு திருமணம் 2வது திருமணம் உங்களுக்கு வரன் வந்து அமையக்கூடிய வாய்ப்பு, அந்த திருமண வாழ்க்கை உங்களுக்கு நல்லபடியா இருக்கும். முதல் திருமணம் உங்களுக்கு வந்து சங்கடங்களும் பிரச்சனைகளும் மன வருத்தத்திலையும் இருந்திருந்தாலும் இப்ப மறு திருமணம் மூலயமாவும் உங்களுக்கு ஒரு நல்ல பலன்களாகவும் அவங்க மூலயமா நல்ல வாழ்க்கையாகவும் நல்ல வாழ்க்கை துணையாகவும் அமையக்கூடிய அமைப்புல இந்த குருபலம் இருக்கிறதுனால உங்களுக்கு மறு திருமணம் யோகம் உங்களுக்கு இந்த வருடம் இருக்கிறதுனால மறு திருமணம் பார்த்துட்டு இருக்கீங்கன்னா முயற்சி பண்ணுங்க. ஏன்னா அதிகமா நீங்க முயற்சி பண்ணனா இந்த வருடங்கள் வந்து
உங்களுக்கு குருபலமும் இருக்கு. 11ஆம் இடத்தையும் பார்க்குறாரு. 11ஆம் இடத்துக்கு 2ஆம் அதிபதியாகவும் அந்த குரு பகவான் வலுத்து பார்க்கறதுனால மறு திருமணம் நடக்க வேண்டியவங்களுக்கெல்லாம் மறு திருமணம் இந்த காலகட்டத்தில் நடக்கிறதுக்கு வாய்ப்பு அதிகமாக உண்டுங்க. சரிங்களா? இப்போ கோச்சாரத்தில் உங்களுக்கு ஒத்துழைப்பு அதிகமாக இருக்குன்னா ஜனன கால ஜாதகத்துக்கும் ஒத்துழைப்பு இருந்தால் கண்டிப்பாக மறு திருமணம் அமையும். இப்போ லாபாதிபதியாக பலம் தருவாரா? லாபஸ்தானத்தை பார்க்குறாரே தனத்துக்காரங்கன்னா சொந்த தொழில நல்லா வளர்ச்சி இருக்குங்க. சொந்த தொழில அதிகமாக லாபத்தை ஈட்டக்கூடிய வாய்ப்பு உண்டுங்க. அடுத்தடுத்த இடத்துக்கு போகிறாங்கன்னு சொன்னாங்களா, அந்த மாதிரி நல்ல பலன்களே உங்களுக்கு இந்த வருடம் உங்களுக்கு குரு பகவான் தரக்கூடிய அமைப்பிலே இருக்காரு. குரு உச்ச குரு உங்கள் வாழ்க்கையை மாற்றக்கூடிய அமைப்பிலே இருக்கக்கூடிய அமைப்பு. நிறைய முயற்சி பண்ணுங்க. முயற்சி திருவடியாக்கக்கூடிய அமைப்பிலே இந்த குரு பகவான் இருக்காங்க. இந்த குரு பகவான் குருபலம் இருக்கிறதுனால குரு உங்கள் ராசியே பார்க்கறதுனால மனோதைரியம் நல்லா இருக்குங்க. இந்த வருடம் நிறைய பலன்கள் நல்ல பலன்கள் அதிகமாக தரக்கூடிய அமைப்பிலே இந்த குரு பகவான் இருக்கு. 2026 குரு பயிற்சி பலன் மகர ராசிக்கு பொறுத்த வரைக்கும் யோகமான அமைப்பாகவே உண்டு. நன்றி, வணக்கம்.